அப்ப அதிமுக பொதுக்குழு செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட அரசியல் தீர்மானங்களை தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை ஸ்ட்ரென்தன் ஆகி இருக்கு. அவரை தாண்டி அதிமுக கிடையாது. அவர் வைக்கிறது தான் முடிவு. இதை நம்ம புரிஞ்சுக்கிடலாம். அதாவது நேற்றைக்கு தமிழ்மோகன் ஹுசைன் அங்க வந்திருந்தாருங்க கூட்டத்துக்கு. அவரு கொஞ்சம் சிக்கு, எம்ஜிஆர் காலத்து ஆளு. எம்ஜிஆரை கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணும்போது இவர் பஸ் டிரைவர், அரசு பஸ் ஓட்டுநர். அவர் மேலூர் டீ கடையில ரேடியோல அந்த செய்தியை கேட்டுட்டு அங்கேயே ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்துட்டு போனவர். 72. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அவ்வளோ சீனியர் வர்றாரு, வீல் சேர்ல இருக்காரு. ஆனா வீல் சேர்ல இருந்து தாராளமா அந்த கூட்டத்தை நடத்தலாமே, அவைத்தலைவருக்கு பெரிய ரோல் இல்லைல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுக்கிறாரு, அவர் வேண்டான்னு முடிவு எடுக்கிறாரு. என்ன காரணம்னா, பிஜேபி கூட்டணியை வரவேற்று அங்க தீர்மானம் இருக்கு, அதுல அவர் இருக்கிறது சரியா வராதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம், தெரியல. உடனே டக்குன்னு கேபிஎம் ப்ரொப்போஸ் பண்றாங்க அவைத்தலைவரா. கேபிஎம் உட்கார்றாரு. அதுக்கு யாருமே ஆட்சேபனை தெரிவிக்கல பாருங்க. ஏங்க அவைத்தலைவர் தான் இருக்காருலங்க, அவரை வச்சு கூட்டம் நடத்த வேண்டியதானே அப்படின்னு ஒரு சீனியர் லீடர் கூட சொல்லலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்தமா இவர் கண்ட்ரோல்ல இருக்கு, கட்சி இவர் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ அதிமுக ஒருங்கிணைப்பு, அதிமுக பலப்படணும்னா பிரிந்து சென்றவர்கள்லாம் உள்ள வரணும், டிடிவியோட கூட்டணி வைக்கணும், சசிகலாமா உள்ள கூட்டு வரணும், அதுக்கு எல்லாமே இல்ல, நோ என்கிற அந்த உறுதியான முற்றுப்புள்ளி நேற்றைக்கு விழுந்துருச்சு. அதைத்தான் நான் முக்கியமானதா பார்க்கிறேன். அப்ப இது பாஜகவுக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு இபிஎஸ் ஸ்ட்ராங்கா. பிஜேபிக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கூட்டணியில எந்த கட்சியை வேணாலும் சேர்த்துக்கிற உரிமை எனக்கு இருக்கு, இதற்கெல்லாம் ஒத்து நீங்க வந்தீங்கன்னா வாங்க, வரலைன்னா இருக்கவே இருக்கு தாவேக்கா. அப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். சரி, தாவேக்காவும் இன்னமும் அதிமுகவுக்கு டோர் எல்லாம் சாத்தல. ஒன்னே ஒண்ணுதான், செங்கோட்டையன் எல்லாம் உள்ள விட்டதுனால அதிமுக கூட்டணி வைக்க மாட்டாங்க. விஜய் முதலமைச்சர் வேட்பாளர், அந்த இடத்த காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னு வைங்க. ஏன்னா 2010 விஜயகாந்த் காம்ப்ரமைஸ் பண்ணி வந்திருக்காருல்ல. கடைசி வரைக்கும் விஜயகாந்த் தாங்க. பண்ருட்டியார் தான் அங்க இங்குமா போய் பேசிட்டு இருந்தாரு, சோசார் பேசிட்டு இருந்தாரு. 2011 கிட்டத்தட்ட பிப்ரவரி மாசத்துக்கிட்ட தான் டக்குன்னு விஜயகாந்த் சேர ப்ரொபோசல்லாம் வந்துச்சு. கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போய்ஸ் கார்டனுக்கு அவர் போகல. அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்தார். ஒரே ஒரு குற்றம் என்னமோ தாங்க ஜெயலலிதாவோட அவர் பேசினாரு. அப்பவும் ஜெயலலிதா முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் சொல்லவே இல்லை. அதுக்கு முன் உதாரணம் இருக்கு. அதாவது விஜயும் அப்படியான ஒரு நிலைமையை நோக்கி போகலாம், அதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா நேற்றுக்கு தாவேக்காவையும் ஒன்றும் கிரிட்டிசைஸே பண்ணலையே.